எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஆலய அற்புதங்கள் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் பாவாடை தாங்க பார்க்க போகிறோம். இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூரில் இருக்க மோகன் சில்க்ஸ் அப்படின்ற கடையில் தாங்க நான் வாங்கியிருந்தேன். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு உண்டான அம்பாள் விக்கிரகத்துக்கு உண்டான பாவாடையிலேருந்து 12 இன்ச்சுக்கு வரைக்கும் உண்டான பட்டு பாவாடை தச்சு வச்சுருந்தாங்க ரெடிமேடாகவே. இதில் பார்த்திங்கன்னா அந்த கடையில் வந்து லட்டு கோபால் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சாய்பாபாவுக்கு நம்ம உடுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன முருகர் விநாயகர் சிலை இருந்ததுன்னா அதுக்கு உடுத்தக்கூடிய வேஷ்டி டைப்பாக இருக்கட்டும், எல்லாமே அவங்கக்கிட்ட வந்து சைஸ் வாரியாக அவைலபிளாக இருந்ததுங்க. ரொம்ப சின்ன சைஸ், நம்மளோட ரொம்ப குட்டியாக வச்சுருந்தோம் அப்படின்னா கூட அந்த விக்கிரகத்துக்கு நம்ம சாத்தக்கூடிய சட்டை ட்ரெஸ்ஸு கூட அவங்கக்கிட்ட இருந்ததுங்க. அதே போல் நம்ம சாமிக்கு வைக்கக்கூடிய ஸ்க்ரீனு கொடை எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து சிந்தட்டிக் டைப் பாவடைங்க, எல்லா கலர்ஸ்லேயுமே இருந்தது. டிசைன் பிளெயின் எல்லாமே அவங்கக்கிட்ட வச்சுருந்தாங்க. எல்லா கலர்ஸு, ப்ளூவு, ரெட்டு, ஆரஞ்சு, பிங்க்கு, ஈவன் ஒயிட்டு கூட வச்சுருந்தாங்க. எல்லா ஸ்லைஸ்லேயுமே இருந்தது. கலர்ஸ் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு எந்த கலர்ஸையுமே சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வச்சுருந்தாங்க. பார்டர்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. ஆரஞ்சில் பார்த்திங்கன்னா மெரூனு, க்ரீனில் ப்ளூ, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. விசிறி பாவாடையாக இருக்கட்டும், அம்மன் பாவாடையில் விசிறி பாவாடை வச்சுருந்தாங்க. விசிறி பாவாடையில் டிசைன் வச்சுருந்தாங்க, அதுலேயும் கான்ட்ராஸ்ட் கலர் இருந்தது. விநாயகரோட துண்டாக இருக்கட்டும், முருகருக்கு வைக்கக்கூடிய அந்த ராஜ அலங்காரத்துக்கு வைக்கக்கூடிய தொப்பிலேருந்து அவங்கக்கிட்ட எல்லாமே இருந்ததுங்க. நம்ம வந்து சாமிக்கு பெரிய பெரிய சாமிக்கு சாத்தக்கூடிய வேஷ்டி, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தா, முருகனுக்கு ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டிருந்தா போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்தது. இல்லை அப்படின்னே சொல்ல முடியாது. ரெடிமேட் பாவாடையும் இருந்தது, பட்டு பாவாடை இல்லாத பட்டுலையும் வந்து அவங்க பாவாடை தச்சு வச்சுருந்தாங்க. இந்த அக்கா வந்து சேல்ஸ் அக்கா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைப்புங்க. எல்லாமே எங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டியிருந்தாங்க. ஒரு ட்ரெஸ் இது கூட வந்து இல்லை அப்படின்னே அவங்க வந்து முகம் சொல்லிக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு உண்டான பாவாடைங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலர் நல்லா இருந்தது. அதுவும் முக்கியமாக இந்த ரோஸ் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நல்ல கரும்பச்சை கலரில் கெட்டி பார்டர் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ஒரு கலசத்துக்கு அப்படியே நம்ம சாத்தலாம். 10 இன்ச் நம்ம கலசம் இருந்தது அப்படின்னா அந்த மடிப்போடு ரொம்ப அழகாக இருந்தது. சரஸ்வதி அந்த மாதிரி நம்ம கலசமே 3 இது வைக்கிறவங்கலாம் இருக்காங்க, அவங்களுக்கு வெள்ளை சரஸ்வதிக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு உண்டான சைஸுக்கு உண்டான பாவாடைங்க. இதுவும் பார்த்திங்கன்னா கலர் ரொம்ப அழகாக இருந்ததுமா. மாம்பழ மஞ்சளில் இங்க் ப்ளூ, ரெட்டில் வந்து ஆரஞ்சு கலர் பார்டரு, அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. கலர்ஸே பார்த்திங்கன்னா க்ரீன்லேயே நம்ம நல்லாவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய பாவாடையெல்லாம் இருந்தது. பிங்க் கலரு, லைட் ப்ளூ, ஆரஞ்சு, அந்த மாதிரி ஆஷ் கலர் கூட அவங்கக்கிட்ட இருந்ததுங்க. அது எல்லாமே அழகாக இருந்தது. எதுவுமே வேண்டாம் அப்படின்னே நம்மளால் சொல்ல முடியாது, ஆப்ஷன்ஸ் அங்கே நிறையா இருந்தது. இது வந்து 7 இன்ச்சு உண்டான பாவாடைங்க. சின்ன சைஸ் கலசம் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாவாடை வச்சுருந்தாங்க. இது கான்ட்ராஸ்ட் கலரும் இருந்தது, சேம் கலர்ஸ்லேயும் இருந்தது. ஒரே கலராக இருக்கணும், செக்குடு பேட்டர்ன்ஸ் நிறையா இருந்தது அவங்கக்கிட்ட. இது ஒரு டைப். அடுத்து பார்த்திங்கன்னு வைங்களேன், நம்ம பெருமாளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விசிறின்னு சொல்லுவாங்கள்ல, அது அவங்கக்கிட்ட ராமம் போட்டு வச்சுருந்தாங்க. அதே போல் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கக்கூடிய பவுச்சஸ், ராமம் சங்கு சக்கரம் போட்டு சின்ன சைஸும் வச்சுருந்தாங்க, பெரிய சைஸும் அவங்கக்கிட்ட இருந்ததுங்க. நல்லா இருந்தது. அதே போல் பெருமாள் வீக்குக்கு சாத்தக்கூடிய அந்த திங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து சின்ன சைஸில் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதுலேயும் ராமம் சங்கு சக்கரம் போட்டதும், ஒரு சைடு சங்கு ஒரு சைடு சக்கரம் போட்டதும் அவங்க வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அது அழகாக இருந்தது. ரெட் அண்ட் ப்ளூ 2 கலரில் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருந்ததுங்க. இதை ஃபுல்லாகவே ஒரு பிக்சராக நான் காட்டியிருக்கேன். அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், விசிட்டிங் கார்டு எல்லாமே. நீங்கள் எப்போ வேணாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.